குட் மார்னிங். இன்றைக்கி டே 3 விரதங்க. ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா குளிச்சு முடிச்சு கிளம்பிட்டு நம்ம அரிசி மாவில் தான் கோலம் போடுறோம் நீங்கள் சொன்ன மாதிரி. அப்புறம் நம்ம விளக்கு திரியில் வெள்ளை கலரில் போடுவோம் இல்லையா. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெள்ளை கலரை விட சிகப்பு கலர் ரொம்ப 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 விசேஷம் வராகி அம்மனுக்கு. அதே மாதிரி பூ கூட பார்த்திங்கன்னா சிகப்பு பூ வச்சா ரொம்ப நல்லதுன்னு அக்கா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் பண்ணிட்டேன். சாமிக்கு வந்து பால், பூ, பழம், தண்ணி 3மே வச்சோம். நேற்று சரியாக தெரியல, அதனால் இன்றைக்கி ஜூம் பண்ணி நான் காமிச்சிட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, எல்லோரும் கேட்டிருந்தீங்க இது விரதம் வந்து சாப்பிடாமல் இருக்கணுமா சாப்பிட்லாமான்னு கேட்டிருந்தீங்க மெசேஜில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விரதன்றது எந்த ஒரு சாமியும் நீ சாப்பிடாமல் பட்டினியாக இருந்து எனக்கு விரதம் இருன்னு எந்த சாமியும் சொல்ல மாட்டாங்க. 3 வேளையும் நம்ம மனசார சாப்பிட்லாம். ஆனால் நான்வெஜ் சுத்தமாக சாப்பிடக்கூடாது. 48 நாளும் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடணும். ஸோ அந்த விரதம் தாங்க இது. மனசார நான் சாமிக்கிட்ட வேணாலே போதும். எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் சாமி நம்ம கூடவே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க. நம்ம மனசார நம்பி நீங்கள் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச காரியம் டெஃபினட்டாக நடக்கும். அதுக்கு முன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம மனசார நினைக்கிறத விட நம்மளும் கொஞ்சம் தப்புகளை பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டு பாவ மன்னிப்பு கேட்டால் தப்பாகிடும். ஸோ நம்மளும் கொஞ்சம் சில விஷயத்தில் கரெக்டாக இருந்து நம்ம சாமியை கும்பிட்டோன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்குங்க. இன்றைக்கிட்டே எங்களுக்கு ஸ்டார்டிங் ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த சாமி கும்பிட ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.